ஹலோ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் சர்வீஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் அனலிஸ்ட்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போகிற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் சர்வீஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் அனலிஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர். ஸோ இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். இது வந்து பர்மனன்ட் ஜாப்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் டு அப்ளை பார்த்தீங்க அப்படின்னா 5/3/2024 முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ணிடணும். அதுக்கப்புறம் இந்த ஜாப் வந்து ஓப்பனில் இருக்காது. ஸோ 5/3/2024 முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்க. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அப்ளை ஃபார் திஸ் ஜாப்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் டேல அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இமெயில் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி சைன்இன் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணி உங்களுக்கு பாஸ்வேர்டு மறந்துருச்சுன்னா கூட இங்கே ஃபர்காட் யுவர் பாஸ்வேர்டுன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி நீங்கள் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்படி இல்லை நீங்கள் நியூ யூஸராக இருக்கீங்க அப்படின்னா இங்கே கிரியேட் அக்கௌண்ட் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல வந்து உங்கள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டெலாம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு வந்து இங்கே அவங்க கொடுத்துருக்காங்களே இன்ஸ்ட்ரக்ஷன், இது படி உங்கள் பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிட்டு இமெயில் ஐடி கொடுத்துட்டு இங்கே ஐ அக்ரின்னு இருக்குல்லையே, அதை டிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் க்ரியேட் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண வேண்டியதா. ஸோ இப்படி தான் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா சைன்இன்ல போய் அங்கே நீங்கள் கொடுத்த இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டையும் என்ட்ரு பண்ணி சைன்இன் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இது அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.